30 லட்சத்தை ஒரே டீல்ல இன்டீசென்ட்டா சம்பாதிச்சிட்டேன். பின்ன ஏய் கேர் ஹவாலா டீலிங்ல ஐம் அ ஹூக்கர், கம்ப்யூட்டர்ஸ்ல ஐம் அ ஹேக்கர், மாடலிங்ல ஐம் அ ஷோ ஸ்டாப்பர். அதே இந்த ஊர்மிள நாயுடு இதுல மினிஸ்டர் காசு இருக்கு, மினிஸ்டருடைய பிஏ காசும் இருக்கு. ஹைதராபாத் டிராஃபிக்ல பிளாக் மணி டிரான்ஸ்போர்ட்டர் வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் என்ன பார்த்து டிஸ்டர்ப் ஆனா நான் உன்னை பார்த்து டிஸ்டர்ப் ஆகுறேன். ஸ்கின் டு ஸ்கின், நோ சென்ஸ் அக்கா. 16 வயசுல இருந்து நான் டிஸ்டர்ப் ஆன விஷயம் உனக்கே தெரியும். ఆహా సాక్షాత్ సీతాదేవిలాగే ఉన్నారు. నమస్కారం అమ్మా. పైన మూదేవి ఉందా? అన్నగారికి బీపీ నార్మల్గా ఉందా? నార్మల్గానే ఉంది. అన్నా 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 చాలా ముఖ్యమైన విషయం మాట్లాడడానికి పిలిచారంటగా. అన్నా డబ్బు కన్నా ముఖ్యమైన విషయం ఏముందన్నా? இவ இருக்கும்போது தமிழ்ல பேசன்னு எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன். சாரி அண்ணா. சொருட்டு புகையா மூக்கல ஏற மாதிரி நம்ம ரகசியம் அவ காதல ஏறக்கூடாது. தமிழ்நாட்டு பார்டர்ல பிறந்த தெலுங்குங்க நாம. பெத்தம்மா எனக்கு நெல்லூர் ஞாபகம் வந்துருச்சு. அங்க குப்பை பொறுக்கணுதியா, அதை விட்டு தலையா. சுவிட்சர்லாந்து வங்கி கணக்கு கடவு சொல்ல ஞாபகம் இருக்கா? 7 மலை தாண்டி கிளிக்கிட்ட உயிரை ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். எங்க உடம்புல. எங்க காட்டு. ஏன் உடம்புல இல்ல, அங்க இருக்காளே என் 2வது பொண்டாட்டி. அவ உடம்புல எங்க? இல்ல இல்ல, அவ ஐடியா படி என் பொண்ணு உடம்புல பச்சை குத்திருக்கேன். எண்ணி எண்ணி மனசு அடிக்கடி கழிந்தது வயசு, தீ பிடிக்குது தினவு அடி தினமும் முன் கனவு. என்னமோ இது ஏதோ அது ஏனோ 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 வெப்பமா இது குளிரா இலை சீதோஷண நிலையா மனதிலே வாரமா உடலிலே உஷ்ணமா சுரவேகத்தில் சுரமடிக்குது சுரமா. நினைப்பா ஐயோ அழகு, அந்த நினைப்பு தான் பழப்ப கெத்துனுக்குது. செந்தட்டி உன்னை பார்த்து 3 மாசம் ஆச்சுல. நான் நல்லா இருக்கேனா இல்லையா நீ பார்க்க வராட்டியும், நீ நல்லா இருக்கேன் நான் பார்க்க வேணாமா? அடிக்கடி வா செந்தட்டி. திருநெல்வேலியில எல்லாம் நல்லா இருக்காங்களா? உன்னோட வக்கீல் மாமா மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து அப்டேட் பண்றாப்ல. அங்க செவத்த மட்டும் அங்க நல்லா இருப்பான். நான் இங்க லோனு கமிஷன் படத்துக்காக ஹவாலா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பாட்டு லேண்ட் கிராபிங் கேஸ்ல உள்ள போயிட்டீங்க. என் ஃப்ரெண்டு மனிஷ் வேலை செய்கிற கராஜில் நான் தங்கியிருக்கேன். நான் வரேன். செந்தட்டி செந்தட்டி பாத்தியா என்ன அழகா இருக்கானே. ஆடி அசிஞ்சு அழகா என்னப்பா, கை போட்டா கூட வந்துட்டா. திருட்டுக்கார தள்ளிட்டு வந்துட்டியா? பாரு சகா, சும்மா ஹீரோயின் போல சூப்பரா இருக்கிறா. கூடவே சிரஞ்சீவி வேற ஆடிக்காரோட ஆடி காட்டுறாப்பல. டேய் மனிஷ், ஆடி பைத்தியம், கராஜ் ஓனர் கிட்ட போட்டு கொடுக்குறேன் பாரு. அதுக்குள்ள வண்டி பாட்டா போடு சகா. டீலர்ட பேசி முடிச்சிட்டேன், அந்த வேலை வந்து நிற்கிறாங்க, பிக்கிற தள்ளி போயிடுவாங்க. டேய் மெதுவா அடிங்கடா. இவங்க எல்லாம் யாரு? அவங்க உங்க பசங்க. உங்களுக்கு பாத பூஜை பண்ணாம அவங்க பிசினஸ் தொடங்க மாட்டாங்க. என்ன பிசினஸ்? கந்து வட்டி பிசினஸ். நீ யாரு? நான் தான் கிளியோபாட்ரா, உங்களை கவனிச்சுக்க வந்த ஹோம் நர்ஸ். அப்ப நான் யாரு? நீங்க முன்னாள் ரவுடி, பயங்கர டெரர்.
ஆனா இப்பதான் வயசாயிடுச்சு. அந்த பசங்க தினமும் இந்த கேள்வியை நீங்க 100 தடவை கேக்குறீங்க, அதுக்கு நான் 1000 தடவை பதில் சொல்றேன். உங்களுக்கு ஞாபக மறதி நோய், அல்சைமர். அப்படியா அண்ணே? நம்மகிட்ட வட்டிக்கு பணம் வாங்கின நாராயணசாமி ஃபாரினில் குடும்பத்தோட செட்டில் ஆகிட்டானே. அண்ணே 10 சுமோவில் பயிரில் அள்ளி போட்டு ஃபாரின் போயிருமாண்ணே. அண்ணே மொத்தம் 40 லட்சம் இல்லைண்ணே. டேய் ஹோட்டல் வரும் போறா. வணக்கம் வாங்கண்ணே. ஏய் அண்ணன் கட்சி போட்டுக்கிருக்காரா? ஃபாரின் போறவே யூரின் போக முடியாது பிளான் போட்டுக்கிருக்காரு. அண்ணே 40 லட்சம் ரூபா போச்சுண்ணே. நம்மளுக்கு எதுக்கடா கந்து வட்டி பிசினஸ்? ஐயோ 40 லட்சம் மொத்தமா போச்சு. 40 லட்சம் போச்சுண்ணே. டேய் ஜிந்தா, நானே இப்ராஹிம் ஸ்டோருக்கு போய் உலக மேப் ஒண்ணு விட மாட்டேன். சரிண்ணே. அந்த கண்ட்ரி போட்டு எந்த கண்ட்ரி இருந்தாலும் லொகேட் பண்ணிடலாம். bloody cheater, I will kill you by you. சொன்னேன்டா அண்ணன் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. லண்டன் கண்டம்பா போகுது, வாங்கடா. அதிர்ஷ்டமலர் சொன்ன அடையாளம் எதிர் வீட்டு மாட்டுக்கும் பொருந்தும்ல, அவளை விட்டு அவனை மாட்டி விடுன்னு சொல்றேன். எப்படி பண்ணலாங்க? குறுக்குத்தனமா யோசிச்சு பாரு. அந்த பொண்ணு அடையாளம் காட்டி கொடுக்குற போல சோடிச்சிட்டா. தம்பி, பங்காளி கண்ணில இருந்து புளிஞ்சு எடுக்கிற கண்ணீர் சென்ட் மாதிரி மணக்காதா? பங்காளிட்ட சொத்தை பறி கொடுத்தோம், என் மாவனை பழி கொடுத்தோம், போரும்ல. இப்ப நம்ம மரமோல சியஸ். ஆமா, நீங்களே வாங்க, கடையை தரங்க, பணம் நேர்ல வந்து. அதிர்ஷ்டமலரே, என்ன மாமா? இன்ஸ்பெக்டர் கூட்டியா சொன்னாரு, யாரையா ஒருத்தன் அடையாளம் காமிக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு நீ போகணுமா? சரி மாமா. மாமான்னு கூப்பிட வேண்டாம், ஏற்கனவே எல்லாரும் அப்படித்தான் கூப்பிடுறாங்க. தைரியமா உள்ள போ. வெடன் உயரமா ஒரு கோயில் மாடு இருக்கும், அதை எப்படியாவது வெளியே பார்த்துட்டு வா. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். கோயிலா அது, செருப்போட போ. செருப்பு காலோட எவடி அவ என் வீட்டுக்குள்ள நுழையிறது? வெளிய இந்து, உள்ள தினகரனா? பந்தா? அடியை, எவ்வளவு பெரிய வீடு. ஏய் அடியேறி போறாளே. ஏய், என்னடி பிரச்சனை பண்றவ? Who are you? என் வீட்டுக்குள்ள என்னத்தை தேடிட்டு வர சொல்லி அந்த பங்காளி பையன் அனுப்புனா? கோயில் மாடு. கோயில் மாடா? கோயில் மாடு? என்னாச்சு? உள்ள யாரும் வெடவெடன்னு இல்ல, அழகா 2 ரெட்டை குழந்தைங்க இருக்கு போல இருக்கு. கண்ணிலேயே படல. அந்த மாடு எங்க மேய போயிருக்குன்னு தெரியலையே. என்னை மிரட்டி துன்புறுத்தி வருகிறார். அவர் மீது தக்க நடவடிக்கை எடுத்து எனது உயிரை காப்பாற்றி தரும்படி புகார் செய்தி முந்தா நேத்து. அவர் பேர் என்ன? வேலுச்சாமியா? இல்ல வேலுச்சாமி செத்து நீங்க 3 நாள் காரியம்ல. செத்துட்டாரா? அவன் போர் கடத்த அன்னைக்கு ரவுடி ஜவஹராவின் தலை எலனி ஒரு மாதிரி சீவிட்டான். வர்ற வழியில இரங்கல் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒட்டிருக்க, பாக்கலையா? வெக்கமா இல்ல? ஆன் டைம்ல ஒரு உயிரை காப்பாத்தாம ஒரு அழகான பொண்ணு நகையை காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா டீசல் போட்டுட்டு கிளம்பிடுங்க. ஐயோ ஐயோ, இவர் வேற வந்துட்டானே. சார் குட் மார்னிங் சார். எவன் துப்பு கொடுத்தானோ தெரியல, எஸ்கேப் ஆயிட்டான் சார். நாளைக்கு அடையாள அணிவகுப்புக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். பையில ஆஜராக சொல்லுங்க சார். தோலை உரிச்சிடலாம். ஐயோ கதவு திறக்கறாரு. வாமா, நம்ம ஃபர்ஸ்ட் நைட் முகூர்த்தம் தவறிட போகுது. நீ எப்படி டக்கர்மாபுரத்துல என் வீட்டுக்குள்ள வந்தியோ அப்படியே நான் பெருமாள்புரத்துல உன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். என்ன முடிக்க
என் பங்காளி திலக் பிரபு பரம்பரை பகைய உன் மூலியமா தீர்த்துக்க பார்க்கானா? ஆமா, நீ என்ன முன்ன பின்ன பார்த்துருக்க? பார், நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அடையாள அணிவகுப்பு வர சொல்லி ஆர்டர் போட்டிருக்கான். அங்க நான் வந்து என்ன பார்த்தேன் கீத்தன் சொன்ன. இப்ப மிஸ் பண்ணிட்டான் ஃபர்ஸ்ட் நைட்டை, நாளைக்கு பகல்லையே வந்து கொண்டாடிடுவேன். சொல்லு சொல்லு, என்ன காட்டி கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்?